My dear students, this is class 12 maths exercise 1.2ல question number 3 பார்க்க போறோம். ஓகேவா? நல்லா கவனிங்க. Find the inverse of each of the following by Gauss-Jordan method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1ல இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஏல 2 மைனஸ் 1 5 மைனஸ் 2. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதாவது AI. ஓகே, AI ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ கரெக்டாக 2 மைனஸ் 1 5 மைனஸ் 2. அடுத்து இங்கே வந்து ஐ எழுதணும் இந்த சைடில். ஓகேவா? 1 0 0 1. ஸோ இதுதான் ஏஐ. இப்போது இந்த ஐ வந்து அப்படியே இந்த சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம சில மாடிஃபிகேஷன் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த பக்கம் என்ன நமக்கு கிடைக்குதோ அதுதான் இன்வெர்ஸு, ஏ இன்வெர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்கு இல்லையா, இதை வந்து 1 ஆக்கணும். அப்போது நம்ம ரோ 1 மாற்றி எழுத போகிறோம். ரோ 1 எப்படி எழுத போகிறோம்னா ரோ 1 2ஆல் டிவிஷன் பண்ணிட போகிறோம். ஸோ ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்னா 2/2 1 வந்துடும். இங்கே -1/2, இங்கே 1/2, இங்கே 0/2 0 தான் வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் ஒன்றும் பண்ணல. 5 -2 0 1 அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக இந்த பக்கம் ஐ வர வைக்கணும் இல்லையா, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த பக்கம் வர வைக்கணும். அப்போ 1 இங்கே 0 வரணும். கரெக்டாக? ஸோ ரோ 2 இஸ் ரோ 2 மைனஸ் 5 ரோ 1. பார்த்தீங்கன்னா இதான் ரோ 1, இது ரோ 2. கரெக்டாக? ஸோ இங்கே கொஞ்சம் ரஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். ரோ 2 இங்கே எழுதிக்க போகிறேன். 5 -2 0 1. ரோ 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, அப்போ 5 -5/2 5/2 0 × 5 0 தான் வரும். இப்போ நான் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு. அப்போ இங்கே 0, இங்கே பாருங்கள் இது +5/2 -2. இது கடையில் ஒரு 1 போடலாம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 தான் எல்சிஎம். அப்போ 2க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ். இங்கே 2 2s are 4. என்ன வரும்? 1/2 வந்துடும். அப்போ இங்கே 1/2 எழுதிக்கலாமா? இங்கே என்ன வரும்? 5/2 -5/2 ஆஸ் இட் இஸ். இங்கே ஒரு 1. ஓகேவா? ஸோ ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? இது வந்து புது ரோ 2. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் ரோ நான் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ண போகிறேன். -1/2 1/2 0. தென் இது வந்து ரோ 2 வந்து 0 1/2 -5/2 1. ஓகே. ஸோ நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க மறக்காமல். இது வந்து ஐ வர வைக்கணும். கரெக்டாக? அப்போ இங்கே 0 வரணும். 1 0 0 1 வரணும். கரெக்டாக? ஸோ ரோ 1 திரும்ப மாற்றி எழுத போகிறேன். ரோ 1 எப்படி எழுத போகிறேன்னா ரோ 1 ப்ளஸ் ரோ 2. இப்போ என்ன ஆகும் பாருங்கள். அப்படி நான் பண்ணிடுறேன். ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் ரோ 1 இது வந்து ரோ 2. கரெக்டாக? ஸோ ரோ 1 ரோ 2 ஆட் பண்ணி ரோ 1 எழுத போகிறேன். அப்போ 1 + 0 1 1/2 -1/2 இங்கே 0. அப்புறம் இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ 1/2 -5/2 எல்சிஎம் சேமாக இருக்கிறதுனால -4/2 அடிச்சோம்னா -2 வந்துடும். ஓகே, இங்கே -2 எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து இங்கே என்ன வந்திருக்கு? 0. அப்போ 0 + 1 1 வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ரோ 2 நான் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கிறேன். 1/2 -5/2 1. நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இங்கே 1 தான் வரணும். கரெக்டாக? அப்போ என்டையர் ரோ 2 வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ரோ 2 எப்படி எழுத போகிறோன்னா 2 × ரோ 2. அப்போ ஈக்குவலன்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்? இப்போ ரோ 1 1 0 -2 1 ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிட்டேன். இது நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறச்ச 2 × 0 0. இங்கே 2 எலிமினேட் ஆகிட்டு 1 வந்துடும். அப்புறம் இங்கே 2 போயிடும். அப்போ -5 வந்துடும். 2 1 is 2. ஓகே. இப்போ இங்கே ஐ வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். ஓகே. ஸோ ஏ இன்வர்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா -2 1 -5 2. ஓகே.